அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். கைதுட்டுங்க. ஒரு பையனை பாக்குறீங்க, இவன் பார்த்த உடனே இவன் நல்லவன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எனக்கு சர்வ சாதாரணமான விஷயம். எப்படி நின்னா நல்ல பையன்? நில்லுங்க, சும்மா நில்லுங்க. இவன் நல்ல பையனா? இது வந்து அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா. ஒரு மாதிரி. அண்ணே அங்க ஒருத்த நம்ம பாத்துட்டு பாருங்க. இல்ல அரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் கொஞ்சம் இரு. நீங்க போய்டுங்க, நீங்க வாங்க. டக்கு டக்குனு வந்து நில்லுங்க. இது பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு ரொம்ப. என்ன கொடுக்கணும்? இல்ல உங்க வீட்டுக்கு பையன் பார்க்க சொல்லல, நல்லவனா? நக்கல்யா அவனுக்கு. பெரியவங்கள பாக்கும்போது விஷ் பண்ணனும். விஷ் பண்ற பையன். விஷ் பண்ற பசங்க நல்லா. எப்படி வணக்கம் சொன்னா நல்ல பையன் இருக்குல்ல? சார் வணக்கம். அதுவும் வணக்கம் தான் இல்லையா? வணக்கம் அங்கிள் அப்படின்னு சொல்லுங்க. வணக்கம். ஓகே. கும்புற சாமி. பயப்படாதடா. இத்தனை கும்பிடு போடுற. ஓ உம்பள கும்புற நினைப்போ. நம்ம பேரே அதான் பே. ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைல். கீரி புள்ள முடி விட்ட மாதிரி மேல ஸ்பைக் அதெல்லாம். அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்துக்குது. ஏடா பரதேஷ் நாயே. என்ன வைக்கப்படாது. கையை கிழிச்சிச்சடா. இது எங்க ஸ்டைல். துணை Dress coding. அந்த பட்டன் கழட்டி விட்டுட்டு வரது வந்து இல்லாம இன்னைக்கு வரைக்கும் பட்டன். எந்த பட்டன் வரைக்கும்? அதுக்கு அடுத்து இந்த பட்டன் போடணும். இந்த பட்டன். ஓகே. இல்ல ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? நான் கேள்வி கேட்டா கூட மேம் சேர்க்காம ஆமா இல்ல அந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மேம், எஸ் மேம், நோ மேம், எஸ் மேம். ஆக்சுவலி வார்த்தைக்கு வார்த்தை இல்ல சார். ஒரு கோர்வையில கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் மேம்னு ஒரு மரியாதையோட வார்த்தையை சொல்றவன் கொஞ்சம் நல்லவன். ஓகே. அப்புறம் ஓகேவா மேடம்? ஓகே. நல்ல பையனா பாக்குறதுக்கே தெரிஞ்சிடும். அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும். நான் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த பையன் வளவளன்னு பேசாது. பேச மாட்டான். அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கும். ஓ. அதிகமா அந்த பையன் பேசாது. ஓகே. அந்த பையன் நல்ல பையன். பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட் இந்த ஷர்ட் போடும்போது பாத்தீங்கன்னா பின்னால வந்து குனியும் போது எழும் போது அந்த உள்ள இருக்கிற இன்னர்வியரும் சேர்த்து போட்டுருக்காங்க. போட்டுக்கிற குண்டி துணி வெளியே தெரியுது. ஒரு அதாக்க வச்சு கட்ட தெரியல. எரும மாதிரி தெரியல. நல்லவன் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? இந்த இங்க உட்கார்ந்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா நம்மள எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற சந்தேகத்தோட அந்த பையன் தடுமாறாப்லையே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப உங்ககிட்ட அதே கேள்வியை நான் கேக்குறேன். நல்லவ மாதிரி நடிகன். அவங்க கிட்ட போய் நலன் விசாரிப்பேன். நல்லா இருக்கீங்களா அந்த வீட்ல போயிட்டு. அவங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி கேட்டா அவங்க நம்ம நல்லவன்னு நினைப்பாங்க. சூப்பர். பக்கா. என்ன பரமசா எப்படி இருக்க? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சு தான் கேட்கணுமா? இப்போ நான் அடிக்கிறேன்டா. நம்ம ஊர்ல அப்பா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு ஒரு 10 மணிக்கு கேக்குறதே ஒரு நடிப்பு தான். அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களா அண்ணா? அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா? டெய்லி எந்திரிச்சு படிக்கிறேன் சார் நல்ல மாதிரி. டெய்லி எந்திரிச்சு படிப்பீங்க? படிக்கிறேன் சார். 5 மணிக்கு படிச்சனா அவங்க அப்பா படிக்கிறான் நல்ல பையன் அப்படி. காலைல 5 மணிக்கு 5 படிப்பீங்க. இது மாதிரி தினமும் காலைல லஞ்ச் படிக்க போறியா என்ன? பிஸியா இருக்கிற மாதிரி காட்டுற சார். பிஸியா இருக்க மாதிரி காட்டுது. அதாவது வேலை எனி டைம் வேலை இருக்கிற மாதிரி. ஓ. ஒரு பரபரப்பா. அரே दीवानो कहां से आया मैं हूं कौन मैं हूं காலேजेसல எனி டைம் புக் கூட இருப்பேன். அட்ல இன்டர்வல் பீரியட் ஆர் கேண்டீன் பீரியட் எனி டைம் புக் கூட இருப்பேன். சோ அது ஒரு எந்த டீச்சர்ஸ் எந்த ஸ்டாஃப் பார்த்தாலும் இவன் ஒரு படிக்கிற பையன் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். 1000 பேரை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வந்தா அந்த பிரசாதத்தை கொடுக்கணும். பெரியவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு ஓ, சொல்லுவாங்க. வச்சு விடுங்க. ஓகே. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஹெவியான நோட்ஸ் இல்ல புக்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகணும். நீங்க நல்லா பேசுறப்பா. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நடிப்பு இல்ல இது. நான் என்ன பண்றேனோ அதான் சொல்றேன் மேம். நீங்க நடிக்கிறீங்களா இல்ல இது உங்க இல்ல நான் என்ன பண்றேனோ அதான் சொல்றேன். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். டிவில ஏதாவது குத்துப்பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுனா உடனே நியூஸ் சேனல் மாத்துறது. அப்பா அம்மா இருக்கும்போது. அப்பா. நீ நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா. உங்க பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்க்க நீங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்க்கிறீர்கள்? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. ஃப்ரெண்ட்ஸுங்க கெட்ட பசங்க கூட நீ போய் சேர்ந்து ரொம்ப நேரம் டைம் இது பண்ணாத. அந்த பயலோட போன உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன். அதான் பாக்கெட்டே கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன மணியை கட் பண்றது? அவனை கமிட்டடா வச்சுக்கிறது. அந்த டைமை வந்து தனியா அவன் யோசிக்கிற மாதிரி விடாம பிஸியாவே அவனை வச்சுக்கிறது. 3 மாத்தையில குப்பரை படுக்கிறான், 6 மாத்தையில எந்திரிச்சு உட்கார்றான், 9 மாத்தையில ஓடுறான், 1 வயசுல பேசுறான். இல்லன்னு சொல்லி குறுக்க வராதே. காலையில சீக்கிரம் எந்திரிச்சணும் சார். காலையில சீக்கிரம் எந்திரிச்சணும். இப்ப டைம் என்ன தெரியுமா? 4:35 ஆல்ரெடி 5 minutes late. Get up. பணம் இதுங்க பசங்க கையில அதிகமா கொடுக்க கூடாது. ஓகே. பணம் அதிகமா கொடுக்க மாட்டீங்க. கொடுத்தா கெட்ட பழக்கங்களா அதுக்கு தானா தோணும். சூப்பர். 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. படிச்சவன்ட்ட மட்டும் தான் பழகணும் அப்படின்னு இங்க சில பேர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது.
நானுமே வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்கிட்ட சில பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்ல சின்ன பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க உன்ட்ட எங்க அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ ஹர்ட் ஆகும். அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது. ஏன் படிச்சவன்ட்ட தான் பழகணுங்கிறதுல இவ்வளவு உறுதியா இருக்கீங்க? நல்ல பசங்களோட சேர்ந்தா நல்ல ஹாபிட் தான் வரும். நல்ல பசங்க வேற, படிக்கிற பசங்க வேற. நீங்க நல்லவனா வளரணும் அல்லது நல்ல பையனா இருக்கணுங்கிறதுக்காக வீடுகள் சில நெறிமுறைகள் அல்லது சில கண்டிஷன்ஸ் உங்ககிட்ட சொல்றாங்க. இப்படி அவங்க சொல்றதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? சொல்லிரவா சொல்லுங்க சார் கட்டிங் ஃபர்ஸ்ட் வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, நம்ம இப்படி தான் நீ கட் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கணும். நல்லா போடுங்க அப்படி குடிக்க கூடாது. 2 மாசத்துக்கு தான் முடி வெட்டணும் நானு. மொட்டை அடிச்சறடா. மொட்டை அடிச்சு கத்திடுறா. இந்த கத்திய குர்ரா நான் பேசுறேன். தம்பி அதிகமா முடி வச்சிருந்தா இந்த பங்கு வச்சிருந்தாலோ இந்த கிர்தான்றத ரொம்ப பெருசா விட்டுருந்தாலோ அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரி ஒரு அக்லி லுக் தோணும் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எங்களுக்கு பிடிச்சது நாங்க எத்தனை வருஷம் பிடிச்சத செய்யுங்கப்பா. நீங்களும் ஒரு செட்டில்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே செஞ்சுக்கங்க. நீங்க உங்க salary வாங்குறீங்க தெரியுமா? சரி. அன்னையில இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க. அது வரைக்கும் நாங்க அடிமை. இதுக்கு பேரு அடிமை இல்ல, பாசம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு பீச்சுக்குலாம் போனால் கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்க சார். எங்கள் வீட்டில் எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கு. அது எங்கள் அப்பா அதுதான் இருக்கு சார். நான் நிறைய பசங்களை அந்த மாதிரி பார்க்க தான் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா வச்சிருக்க ஒரு பையன் இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். சார் ரொம்ப தவறு சார். ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜாய்மெண்ட்டோட இருப்பாங்க சார் லீவ் டைமில். நான் மட்டும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன் சார். தவறுங்க. என்ன எடுத்தோம் முதல்ல வச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இது மாதிரி பண்றது உங்களை நெருக்கி உள்ளே உட்கார வைக்க உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அப்படியே எப்போ நம்ம வெளியே போவோம், எப்போ நம்ம சம்பாதிப்போம், அப்பயே நம்ம ஃப்ரீயாக விடுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? பசங்க வந்து இப்போ என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த என்ஜாய் மட்டும் நான் எழுந்துறேன் சார். வெளியே போய் என்ஜாய் பண்ணுறது. பசங்க ஃபோட்டோ எடுத்து வருவாங்க, குரூப் ஃபோட்டோ. பீச்சுக்கு போயிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்து வருவாங்க. இப்போ நான் அதில் இருக்க மாட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் அந்த குரூப் ஃபோட்டோ இல்லாத போது. அப்பா என்ன போலாம் போட்டுட்டியாடா. அப்போ அது என்னோட வளர்ப்பு தானே சார். அது சார் என்னோட கண்டிஷன் தானே சார். அது இல்ல என்ன நீங்க அந்த பயம் வருது இல்லீங்களா? அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. இந்த காலத்துல படிப்பு இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ரொம்ப கோவம் சார். வெறும் படிப்பு மட்டுமே கான்சென்ட் பண்ண சொல்றாங்க சார். எனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் மியூசிக் கிளாஸ் கேட்பேன், சேர்க்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் போறியா போன்றாங்க. அதுவும் வந்து ஜாவா படி C++ படி, இந்த அனிமேஷன்லாம் போகாது அப்படின்றாங்க சார். தம்பி இந்த ஆளு பேச்ச கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில உருப்படவே முடியாது. என்ன பேச்சு பேசிக்கா பாய் என்ன? இப்போ ஒரு 15 ஏஜஸ் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும் 50 அந்த மெச்சூரிட்டி ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா மேல கோவத்தை அதிகமாக வெளியே காமிக்க முடியும். ஓகே, கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு ப்ராடர் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து பாப்போம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் கூட மறந்துடலாம். ஏன்னா நல்லவன்னா என்ன? யார் நல்லவன்? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ இல்லாதவனுக்கு கொடுப்பவன் நல்லவன். இல்லாதவனுக்கு கொடுப்பவன் நல்லவன். நெக்ஸ்ட் சமூக முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கிறவன் நல்லவன் சார். நேர்மையா இருக்கணும் சார். நேர்மை, மாரல் வேல்யூஸ் உள்ளவங்களா இருக்கணும். உண்மையா இருக்கணும். மத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஹலோ, நீங்க சொல்ற அனைத்தும் என்கிட்ட இருக்கு. அன்பா இருக்கணும் சார். அன்பு மிஸ்ஸிங். அன்பா இருக்கணும். அவ்வளவுதானங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நல்லவன் வாழ்வான். அவ்வளவுதான்.